அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 5ஆம் தேதி வியாழக்கிழமை, தேய்பிறை 19/6/2025. அஷ்டமி திதி காலை 11:56 வரை. அதன் பிறகு நவமி திதி. மேல்நோக்குள்ள உத்திரட்டாதி நட்சத்திரம் இரவு 11:17 வரை. அதன் பிறகு சமநோக்குள்ள ரேவதி நட்சத்திரம். சித்த யோகம் இன்று நாள் முழுவதும் உள்ளது. நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை: மிதுன லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் சூரியனும் புதனும், சிம்மத்தில் செவ்வாயுடன் கேது, கும்பத்தில் ராகு, மீனத்தில் சந்திரனும் சனி பகவானும், மேஷத்தில் சுக்கிரன். இன்று என்ன செய்யலாம்? கடன் தீர்க்க, வழக்குகள் பேசி முடிக்க, கட்டிட வரைபட அனுமதி பெற, அரசு அதிகாரிகளை சந்திக்க, காவல் தெய்வங்களை வணங்க, மல்யுத்தம் மற்றும் மிருதங்கம் கற்றுக்கொள்ள நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்த்தியவர்களை விட வீழ்த்தியவர்களைத்தான் நாம் மறந்துவிடக்கூடாது. ஏனென்றால் வாழ்த்தியவர்கள் தூண்டியது தன்னம்பிக்கையை, ஆனால் வீழ்த்தியவர்கள் தூண்டியது தன்மானத்தை. ஆமாங்க, அதனால தாங்க நம்முடைய தன்மானத்தை யார் தொட்டு பார்த்தாங்களோ அவங்களுக்காகவாது நாம் வாழ்ந்து காட்டணும்னு இரவு பகலாக உழைத்து நினைத்ததை நடாத்தி முடித்து சிகரத்தில் அமர்ந்திருக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ஒரு பக்கம் செலவுகள் இருந்துட்டு தாங்க இருக்குது, தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்குதுங்க. நாமே சம்பாரித்து நாமே சாப்பிட்டு அப்படின்னு இல்லாமல் ஏதோ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க காலேஜ் அட்மிஷன், ஸ்கூல் அட்மிஷன், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாமல் உதவி செய்து கொண்டேயும் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால தைரியமான முடிவுகளும் எடுப்பீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. சந்திரன் சனி பகவானுடன் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறதுனால அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. சில நேரங்களில் அம்மாவுடன் கருத்து மோதல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. நீங்களும் உங்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. உங்களுடைய ராசிக்கு 7.5 சனியும் தொடங்கி நடந்துருக்கிறதுனால பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் பொதுவாகவே நீங்கள் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல, இருந்தாலும் நாம் உழைக்கிற உழைப்புக்கு இன்னும் கொஞ்சம் லாபம் வந்தால் நல்லா இருக்குமேன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார முணுமுணுத்து கொள்வீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன சவால்கள் இன்னைக்கு இருக்கும். மறைமுக எதிரிகள், போட்டிகள், அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் நீங்கள் சமாளிக்க வேண்டி இருக்கும். யாராவது கொஞ்சம் உங்களை தவறாக பேசினா கூட சில நேரங்களில் தட்டி கேட்பதில் தவறில்லைங்க, சில நேரங்களில் எதிர்த்து கேட்கறதுலையும் ஒன்றும் தவறில்லைங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆதரவாக சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் சந்தோஷம் உண்டு. அவங்க நினச்ச மாதிரி நினச்ச பாடப்பிரிவில் நினைத்த கல்வி நிறுவனத்தில் அவங்கள சேர்ப்பீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் செலவினங்களும் இருக்கும். கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
ரிஷப ராசிக்காரர்களே, குடும்பம் என்ற பெருமரத்தில் ஒவ்வொரு உறவும் ஒவ்வொரு கிளையாகும். கிளைகள் வலுவாக இருந்தால் மரமும் வலுவாக இருக்கும். ஆமாங்க, அதனால தாங்க கூட பிறந்தவங்க, கூடிக்கிட்டு இருக்கிறவங்க, உறவுக்காரங்க இவங்கெல்லாம் நமக்கு ஒத்தாசையாக இருந்தால் நாம் மேலே மேலே வசந்துக்கிட்டே போக முடியுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வேண்டியவங்க வேண்டப்படாதவங்க யார் வந்து எது கேட்டாலும் உடனே எடுத்து கொடுத்து அவர்களை ஆதரிக்கக்கூடிய அன்னை மனசுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதி சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் திடீர் பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, பெரிய பொறுப்புகள், பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வரத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதிகள் சூரியனும் புதனும் சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. குரு பகவானும் 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால வெளிநாட்டு தொடர்புடன் வியாபாரம் ஏதாவது தொடங்கிறது அல்லது வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்களோட சேர்ந்து ஏதாவது வியாபாரம் வாங்கிறது செய்கிறது, அதே மாதிரி வீடு மனை வாங்கிறது விற்கிறது அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாகவே முடியுங்க. அது மட்டும் இல்லாமல் விஐபிகளும் இன்றைக்கு ஆதரவாக இருப்பாங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சனி பகவானும் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் மூத்த சகோதர வகையில் சில உதவிகள் கிடைக்கும். சொத்து பத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, கேதோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் சொந்த ஊரில் ஏதாவது இடம் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. குலதெய்வ கோவிலை புதுப்பிக்கிறது, கும்பாபிஷேகம் செய்கிறது, அதற்கான வேலைகள் செலவுகளை பார்த்துக்கிறதுன்னு பரபரப்பாகவும் இன்றைக்கி நீங்கள் இருப்பீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. எதிர்பார்த்தபடி உங்களுக்கு லாபம் எல்லாமே இருக்குங்க. 10ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால உத்தியோகத்தில் நம்ம தகுதியை நம்ம மேலே மேலே அதிகப்படுத்திக்கணும், மேலே மேலே ஏதாவது படிக்கணும், அப்டேட்டாக நாம் இருக்கணும் அப்படிங்கிற முடிவுக்கும் இன்றைய தினத்தில் நீங்கள் வருவீங்க. இன்றைய தினம் பெற்றோருடைய ஆசீர்வாதமும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள் இருக்குதுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வெற்றி உண்டு, பணவரவும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வானம் ஒரே மாதிரியாக இருந்தாலும் வானிலை ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. அதுபோலத்தான் நம்முடைய வாழ்க்கையும் மாறிக்கொண்டே தான் இருக்கிறது. இதையெல்லாம் புரிந்து வைத்து கொண்டு நாம் என்றைக்குமே வானம்தான், வானம் எப்பொழுதுமே கீழே இறங்கி வராது, வானம் எப்பொழுதுமே இடிந்து விழாது அப்படிங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்போதும் உறுதியான மனநிலையுடன் இருந்து கொண்டு எந்த கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் ஏற்று அனுபவித்து அதற்கு விடை தேடி கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. பிரபல யோகாதிபதியினுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உங்கள் ராசிநாதன் புதனும் ஆட்சி பெற்று உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பெரிய பெரிய நட்புகள், பெரிய இடத்து தொடர்புகள் அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. இது வரைக்கும் எல்லாருமே நம்மக்கிட்ட அன்பாக இருந்தாங்க, பாசமாக இருந்தாங்க. ஆனால் நாம் போய் அவங்கள்ட்ட எந்த உதவியும் கேட்டதில்லைங்க. இப்போ தான் 1-2 உதவிகள் கேட்கலான்னு இருக்கோம். கேட்டால் அவங்க செய்து கொடுப்பாங்களா என்னன்னு தெரியலை. எதுக்கும் கேட்டு பார்ப்போமே அப்படின்னு கேட்டு பாருங்கள். நீங்கள் கேட்குறதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால சில நேரங்களில் வந்து கொஞ்சம் முன்கோபப்படுவீங்க, கொஞ்சம் வேகமாகவும் சில நேரங்களில் பேசுவீங்க. ராசிக்குள்ளேயே குரு பகவான் உட்கார்ந்து ஜென்ம குருவாக இருக்கிறதுனால நேரங்கட்ட நேரத்தில் தான் சாப்பிட முடியுது. என்ன உழைச்சி என்ன பிரயோஜனம்? ஒழுங்கான நேரத்தில் சாப்பிட முடியுதா? உட்கார்ந்து கொஞ்சம் சுவையாக ருசித்து சாப்பிட முடியுதா? ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கேன்னு சில நேரங்களில் நீங்கள் அழுத்துக்கொள்வதெல்லாமே உண்டுங்க. சந்திரன் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. கமிஷன் புரோக்கரேஜ் மூலமாகவும் பணம் வர வாய்ப்பு இருக்குதுங்க. விஐபிகளாலும் ஆதாயம் இருக்குதுங்க. தைரிய ஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறாரு.
அதனால் வீடுமனை வாங்கிறது விற்கிறது அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் தொடர்புகள் அதெல்லாமே இன்றைக்கி சாதகமாக உங்களுக்கு முடியுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. இன்றைக்கி நிறைய வாடிக்கையாளர்கள்லாம் வருவாங்க, லாபமும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன தொந்தரவுகள் அதெல்லாம் கூட இன்றைய தினத்தில் சரியாகுங்க. பிள்ளைகளாலும் இன்றைக்கி மட்டற்ற மகிழ்ச்சிகள் எல்லாமே உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு, செல்வாக்கு, புது பொறுப்புகள், பதவிகள் கிடைக்கிறதுன்னு எல்லா வகையிலும் நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, புகழ்ச்சியில் வாழ்பவர்களுக்குத்தான் பிறர் துணை தேவை. ஆனால் முயற்சியில் வாழ்பவர்களுக்கு பிறர் துணை தேவையில்லை, தன்னம்பிக்கையே துணை. ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தவங்கள்லாம் நம்மளை புகழணும், அடுத்தவங்கள்லாம் நம்மளை பாராட்டணும் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கவே மாட்டீங்க. நாம் நம்ம முயற்சியால் யாருடைய துணையும் இல்லாமல் நம்முடைய கடின உழைப்பால் நம்ம முன்னுக்கு வரணும்னு எங்கும் எப்போதும் எல்லா நேரத்திலும் உழைப்பையே நம்பி வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயும் கேதும் உட்கார்ந்துருக்கிறதுனால பணம் வர்ற மாதிரி தெரியுது, வருது, ஆனால் எங்கே போகுதுன்னு தெரிய மாட்டேங்குதேன்னு சில நேரங்களில் கொஞ்சம் நீங்கள் அழுத்து கொள்வீங்க. அதுவும் இல்லாமல் இப்போல்லாம் கொஞ்சம் வெடுக்குன்னு பேசுகிறாருங்க, என்னன்னு தெரியல, எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறாரு, ஏதாவது கேட்டால் கூட எதுவும் சொல்ல மாட்டேங்கிறாரு. அவர் மனசில் என்னமோ இருக்குது, ஆனால் அதை வெளிப்படையாக சொன்னால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு வீட்டில் இருக்கிறவங்க உங்களை பற்றி சில நேரங்களில் வருத்தப்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே வலிமை சேர்க்கக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினத்தில் விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக நடக்குங்க. 12ஆம் இடத்துல குரு பகவான் பதுங்கி கிடக்கிறாருங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பயணங்கள், திடீர் செலவுகள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். புதன் 12ஆம் இடத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு போவதற்கு வீசா கிடைக்குங்க. அதே மாதிரி சிலருக்கு வெளிமாநிலம், வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஒரு பக்கம் உங்களுக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாருங்க. இன்னொரு பக்கம் உங்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய வகையில் புதனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் பழைய சொந்த பந்தங்கள் மூலமாக ஆறுதலாக சில வார்த்தைகள் இன்றைக்கி சேருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, வாடிக்கையாளர்கள் அதிகமாக வருவாங்க. ஆனால் போட்டிகளை சமாளிக்க முடியலையே, நேற்று வந்தவங்கள்லாம் நவீனமாக கடைய ஆரம்பிச்சிருக்காங்க, நாம் ஏதோ அந்த காலத்திலேருந்தே அப்படியே கொண்டு போயிட்டுருக்குமேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டு இருப்பீங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டு, ஆனால் வேலை சுமையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், கொஞ்சம் முன்கோபம் கூட இருக்கும், கொஞ்சம் கவனமாக இருங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடையும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, தேடி போகும் அன்பு அழகான பூந்தோட்டம் போன்றது. ஆனால் தேடி வரும் அன்பு ஆழமான கடலை போன்று அன்பு கொண்டது. ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எங்கேயுமே எதையுமே தேடி போக மாட்டீங்க, ஆனால் உங்களை எல்லாருமே தேடி வருவாங்க. தேடி வர்றவங்களை, தேடி வரக்கூடிய அன்பை முழுமையாக ரசிக்கக்கூடியவர்கள், முழுமையாக அதை பாதுகாக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால நிதானமாக இருங்க. அதே மாதிரி இன்றைய தினம் அடுத்தவங்க விஷயத்தில் மூக்க நுழைக்க வேண்டாங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகள்லாம் இன்றைக்கி இருந்துக்கிட்டே இருக்குங்க. நேற்று வரைக்கும் வேலை முடிகிற வரைக்கும் நம்ம கூட இருந்துட்டு இன்றைக்கி பாரு நமக்கு எதிரானவங்கள்ட்ட போய் சேர்ந்துட்டாங்க,
எல்லாம் காரியம் ஆகணுன்னா காலை கூட பிடிக்கிறாங்க. வேலை முடிஞ்ச உடனே அப்படியே நம்மளை பற்றி வேறு ஏதோ பேசிட்டு கிளம்பிடுறாங்க. பார்க்கும்போதே ரொம்ப பயமாக இருக்குது. யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னே தெரிய மாட்டேங்குது. சரி, நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு போகலான்னு சில நேரங்களில் ஒரு முடிவுக்கும் இன்றைக்கி நீங்கள் வருவீங்க. சூரியன், புதன், குருன்னு முக்கூட்டு கிரகங்கள் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால வியாபாரத்தை பார்ப்போம், தொழிலை பார்ப்போம். நம்ம கை தான் நமக்கு உதவியாக இருக்கணும். நாம் உழைச்சாதான் நம்ம முன்னுக்கு வர முடியும். யாரும் நமக்கு எதுவும் கொடுத்து நம்ம பெரிய ஆளாக ஆக போகிறதில்ல, கொடுக்கறதுக்கு இங்கே யாரும் தயாராக இல்லை அப்படின்னு சில நேரங்களில் தெளிவான முடிவுகளும் இன்றைக்கி எடுப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாகவே இருக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு போகட்டும், அதுக்காகலாம் உட்காந்து நாம் வருத்தப்பட்டு இருக்க முடியாது. என்ன தான் நாம் உழைச்சாலும் கூட சிலரை திருப்திப்படுத்த முடியாதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் இருப்பீங்க. சந்திராஷ்டமம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் தான் இன்றைக்கி நிதானமாக இருக்கணுங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே நல்ல விதத்தில் நடக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்றைக்கி செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்கும், முன்கோபம் இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன கரைச்சலும் இருக்கும். அதனால் கொஞ்சம் பொறுமையாக கவனமாகவும் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் பிள்ளைகளை அவங்க போக்கில் விட்டு பிடிங்க, குறை சொல்லிக்கிட்டு உட்கார்ந்துருக்காதீங்க. சின்ன சின்னதாக அவங்கள நீங்கள் வாழ்த்துறது, அவங்கள உற்சாகப்படுத்துறது நல்லதுங்க. இன்றைய தினம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, அளவோடு சிந்தித்தால் சிந்தனைவாதி, அளவுக்கு மீறினால் அதுவே வியாதி. ஆமாங்க, சிலர்லாம் எதை எடுத்தாலும் யோசிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. சின்ன விஷயமா இருக்கும், ஆனால் அதுக்கெல்லாம் ரொம்ப பெருசாக ஒரு 4-5 நாள் யோசிப்பாங்க. நீங்கள் அப்படி கிடையாதுங்க. ஆன் த ஸ்பாட்டில் டெசிஷன் எடுக்கிறவங்கன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அடுத்த நிமிஷமே அதை பற்றி யோசிப்பீங்க. தெளிவான முடிவும் எப்போதும் எடுப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் எல்லா இடத்திலும் வேகமாக, விரைவாக, விவேகமாக முடிவெடுக்கக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் புதன் பலமாக உட்கார்ந்துருக்காரு. ஒளிரும் கிரகம் சூரியனோட உட்கார்ந்துருக்கிறாரு. உங்கள் மனசில் ஒளிந்து கிடந்த சின்ன சின்ன ஆசைகள் அதெல்லாம் நிறைவேறத்துக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி புது தொழில் தொடங்கிறது, புது வியாபாரம் தொடங்கிறது, ஏற்கனவே தொடங்கினதை கொஞ்சம் விரிவுபடுத்துறது, பெருசுபடுத்துறது, அதற்கான முயற்சிகள் எல்லாமே இன்னைக்கு பலிதமாகுங்க. குரு பகவானும் 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பாதி பேர் தான் நம்மக்கிட்ட உண்மையாக இருக்காங்க, மீதி பேர்லாம் நடிக்கிறாங்கங்கிற உண்மையையும் இன்றைய தினத்தில் நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. ராகு 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு. வேற்றுமொழி பேசுகிறவங்க மூலமாக உங்களுக்கு சில உதவிகள் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குதுங்க. 8ஆம் இடத்துக்குரிய செவ்வாய் 12ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்க மூலமாக உங்களுக்கு திடீர் உதவிகள்லாம் கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. ஒரு இடத்த கொடுத்துட்டு இன்னொரு இடம் வாங்கிறது, ஒரு சொத்தை விற்றுட்டு இன்னொரு சொத்து வாங்கிறதுன்னு பரபரப்பாகவும் இன்றைய தினத்தில் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் முயற்சிகளும் உங்களுக்கு பலிதமாகுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. 8ஆம் இடத்துல மறைந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. ஒரு புரிதலும் வர ஆரம்பிக்கும். பிள்ளைகளும் புரிஞ்சு நடந்துப்பாங்க. ஆனால் படிப்புக்காக அல்லது வேலைக்காக அவங்க உங்களை விட்டு பிரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. பெரிய பெரிய நோய்கள்லாம் இருக்கிற மாதிரி சில நேரங்களில் தோணும். இருந்தாலும் அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓகோன்னு இருக்குதுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
துலாம் ராசிக்காரர்களே, மனிதனாக வாழ்வது பெரிதல்ல, மனிதாபிமானத்துடன் வாழ்வதே பெரிது. ஆமாங்க, எல்லாரும் பார்க்குறதுக்கு அப்படி தான் தெரிகிறாங்க. ஆனால் மனிதாபிமானம் யார்கிட்டங்க இருக்குது? நல்ல மனசு யார்கிட்ட இருக்குது? ஒருத்தவங்க கீழே விழுந்துட்டால் ஓடி போய் தூக்கி விடக்கூடிய அந்த உதவும் மனசு யார்கிட்ட இருக்குது? எல்லாம் உங்ககிட்ட தாங்க இருக்குது. சொந்த வேலையை விட்டுட்டு நீங்கள் அடுத்தவங்களுக்காக உதவுவீங்க. அடுத்தவங்க ஒரு உதவின்னு கேட்டுட்டாங்கன்னா அலுவலகத்துக்கு விடுப்பு போட்டுட்டு அவங்களுக்கு வேண்டிய வேலைகளை முடித்து கொடுப்பீங்க. இப்படி எல்லா நேரத்திலும் எல்லோருக்கும் எப்போதும் எதை கேட்கிறார்களோ அதையெல்லாம் செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு பரந்த மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பான நாளாக இருக்குதுங்க. 6ஆம் இடத்துல சனி பகவானுடன் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பணவரவு உண்டு. ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த கோர்ட்டு கேஸு அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அதே மாதிரி சொத்து பத்து விவகாரங்களை இன்றைக்கி எடுத்து பேசுனீங்கன்னா அதெல்லாம் கையில் வர வாய்ப்பு இருக்குது. இழந்த சொத்து மீண்டும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. சகோதரங்களுக்குள் இன்றைக்கி ஒற்றுமை இருக்கும், ஒரு பாசம் இருக்கும். உட்கார்ந்து பேசி சில முக்கிய முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி செய்திகளை எதிர்பாருங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாகவும் பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட நீங்கள் கேட்டு பார்க்கலாம், கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தில் கூட இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குது. வரவேண்டிய வசூலாக வேண்டிய பாக்கி தொகை அதெல்லாமே இன்றைக்கி வசூலாகுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் அதெல்லாம் கூட சரியாகும். சின்ன சின்ன சலுகைகளும் உங்களுக்கு நிச்சயமாக இன்றைக்கி எதிர்பார்க்கலாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க, வெற்றி உண்டுங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் வெற்றிகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, ஆடத் தெரியாத மயில்கள் இல்லை, கூவத் தெரியாத குயில்கள் இல்லை, ஓடத் தெரியாத மான்கள் இல்லை, நீந்தத் தெரியாத மீன்களும் இல்லை. ஆனால் வாழத் தெரியாத மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆமாங்க, அதனால தாங்க வெட்டியாக ஊரை சுற்றிக்கிட்டு வெட்டி கதை பேசிக்கிட்டு எந்த வகையிலும் முன்னேறதுக்கு ஆசை இல்லாமல் முயற்சி இல்லாமல் சுற்றி திரிபவர்களை கண்டாலே உங்களுக்கு முன்கோபம் எல்லாம் வருங்க. எங்கும் எப்போதும் சமூகத்தை பார்த்து கவலைப்படக்கூடியவர்களெல்லாம், சமூக அக்கறையுடன் இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. ஒரு பக்கம் செலவுகள் இருந்தாலும் இன்னொரு பக்கம் வருமானமும் வருது அப்படின்னு சில நேரங்களில் நீங்கள் நினைத்து கொள்வீங்க. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல சூரியன் புதன் குருன்னு முக்கூட்டு கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பயணங்கள் உண்டு. பழைய நண்பர்களையும் சந்தித்து பேசுவீங்க. வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள் உங்கள்கிட்ட வந்து பேசுவாங்க. அவங்க கூட சேர்ந்து ஏதாவது முதலீடு செய்கிறது, சொத்து பத்து வாங்கிறது அல்லது தொழில் தொடங்கிறது, அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு இருக்குதுங்க. 5ஆம் இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கான சிக்கல்கள் எல்லாமே உங்களுக்கு விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்து விவகாரங்கள் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வருங்க. ரொம்ப வருஷமாக இழுபறியாக இருந்து வந்த பாகப்பிரிவினை விஷயங்களும் இப்போ முடிவுக்கு வந்து உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு அதெல்லாமே கிடைக்க ஆரம்பிக்குங்க. 4ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால வண்டி வாகன பழுது சில நேரங்களில் அதிகமாகும். பழுது செலவுகளும் கொஞ்சம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது. அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுறது நல்லதுங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு, வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு, கேதோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆளுமைத்தன்மை அதிகரிக்கும், வியாபாரமும் லாபகரமாக இருக்கும். உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். அதே மாதிரி உங்கள் ராசிநாதன் செவ்வாய் வலுவாக இருக்கிறதுனால
சிலருக்கு கௌரவ பதவிகள் தேடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் செலவினங்களும் இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, முதல் முறையாக விழும்பொழுது விழுந்து விட்டோம் என்று பயந்து ஒதுங்கி இருந்தால் மிதிவண்டி கூட நாம் கற்றுக்கொண்டிருக்க முடியாது. இதையெல்லாம் தெரிந்து கொண்டு விழுந்தாலும் எழுந்து விடலாம்ங்கிற நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் உங்களை நேருக்கு நேராக பார்த்துட்டு இருக்காருங்க. அதனால் முன்ன மாதிரி இல்லாமல் இப்போல்லாம் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க. அதே மாதிரி தடாலடி முடிவுகள்லாம் எடுக்காமல் கொஞ்சம் நாம் திடமாக யோசித்து முடிவெடுப்போம் அப்படிங்கிற முடிவுக்கும் இப்போ வந்திருக்கீங்க. சமயோஜித புத்தியாலும் நீங்கள் சாதித்து கொண்டேயும் இருக்கீங்க. பிரபல யோகாதிபதி சூரியனோட குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி பார்க்குற வேலையில் உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி கூடுதல் பொறுப்புகள் பதவிகள் வர்றது, சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டமச்சனியாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். எந்த வேலையை தொடங்கினாலும் முட்டுக்கட்டை போட்ட மாதிரி அப்படியே பாதியில் போய் நின்றுடுதேன்னு யோசித்து கொண்டிருப்பீங்க. எதை தொடங்குறதா இருந்தாலும் முன்னாடியே இதில் என்னென்ன பிரச்சனை வரும், எதெல்லாம் நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும், எவ்வளோ செலவாகும், மேற்கொண்டு எவ்வளோ செலவாகுங்கிறதெல்லாம் தீவிரமாக யோசிச்சுட்டு அப்புறம் எந்த வேலையும் தொடங்கிறது ரொம்ப நல்லதுங்க. அம்மாவோட ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. மற்றபடி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக ராகு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கும் உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி சந்திரனுடைய போக்கு இன்றைக்கி சுமாராக இருக்கிறதுனால தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, பிடிக்கும் என்பதற்காக பிடித்தா வைக்க முடியும். வாழ்க்கையும் அப்படித்தாங்க. நமக்கு சிலரை பிடிக்கும், அதுக்காக அவங்கள நம்ம பிடிச்சு வச்சுக்க முடியுமா? அதுபோலத்தாங்க எல்லாருமே ஓடிக்கிட்டே தாங்க இருக்கிறாங்க. பிடித்தமான விஷயங்களை பிடித்து வைக்க முடியாமல் அதை விட்டு விட்டு தவித்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செவ்வாயும் கேதுவும் 8ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை பாடாப்படுத்தின்னு இருக்காங்கங்க. எங்கே போனாலும் எதை பேசினாலும் பகையாகுது. நாம் என்ன பேசினாலும் அதை தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. நாம் பேசுகிறது சரியில்லையா, இல்லை அவங்க புரிஞ்சுக்கிறது சரியில்லையான்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. ஆனால் இன்றைய தினத்தில் சந்திரன் வலுவாக உட்கார்ந்துருக்கிறாரு, தைரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதே மாதிரி பழைய பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்றைக்கி ஒரு தீர்வு கிடைக்கும். இன்றைக்கி பேசி சுமூகமாக முடிச்சிடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க. உங்களுடைய முயற்சி இன்றைக்கி பலிதமாகுங்க. உங்களுடைய ராசிநாதன் சனி பகவான் வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் விஐபிகளால் ஆதாயம் உண்டு. அவங்களுடைய ஆதரவை வச்சுக்கிட்டு சில பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி தீர்வு கிடைக்குங்க. தீர்வு கிடைச்சி எல்லா வகையிலும் முன்னேறுவீங்க. உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்து இருக்கிறதுனால நீங்கள் செய்யாததெல்லாம் செய்ததாக சொல்லி சிலர் உங்கள் மேலே வீண் பழி சுமத்துவாங்க. அதெல்லாம் பொருட்படுத்திக்காமல் விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. செவ்வாய் வலுவிழந்து காணப்படுறதுனால பிபி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இரத்த அழுத்தம் குறையறதுக்கு சாப்பாட்டில் உப்பை குறைச்சிக்கிட்டு சின்ன சின்ன நடைப்பயிற்சியும்
மேற்கொள்வது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்தால் நல்லா இருக்குமேன்னு யோசித்து கொண்டே இருப்பீங்க. சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டுங்க. உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக குறையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக புதன் உட்கார்ந்துருக்கிறாரு, 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓஹோன்னு இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்னதாக அலைச்சல் செலவுகள் இருக்குங்க. அதோபோல் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே இன்றைக்கி துலங்குங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, காகிதம் மேலே பறப்பது காற்றடிப்பதால், ஆனால் பறவைகள் மேலே பறப்பது அதனுடைய இறகுகளால், நம்பிக்கையால், முயற்சியால். ஆமாங்க, அதனால தாங்க நீங்கள் எப்பொழுதுமே அதிர்ஷ்டத்தை நம்பிக்கிட்டு அப்படியே உட்கார்ந்துருக்க மாட்டீங்க. நாம் உழைக்க உழைக்க நம்மக்கிட்ட அதிர்ஷ்டம் தேடி வரப்போகுது, ஓடி வரப்போகுது. உழைப்பு தான் அதிர்ஷ்டம், உழைப்பால் தான் அதிர்ஷ்டத்தை அடைய முடியும்னு எங்கும் எப்பொழுதும் இலக்குகளை, லட்சியங்களை அடைவதற்காக ஓயாமல் உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. கோபப்பட்டாலாம் ஒன்றும் சரி வராது. காரியம் பெருசா, வீரியம் பெருசா? வீரியமாக நாம் எதை வேணாலும் பேசிக்கலாம். ஆனால் வேலை நடக்கணும்னா நம்ம வளைஞ்சு கொடுத்து தான் போகணும்னு எங்கும் எப்போதும் பணிந்து போவதன் மூலமாக பதவியை பெறக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாளில் கூட சில முக்கியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ளார சந்தோஷம் உண்டுங்க. நீங்கள் ஏதோ பெருசாக சாதிக்கணும்னு நினச்சி அது பின்னாடி ஓடுறீங்க. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த விவகாரம் எதுவுமே புரியாது. அதனால் எல்லாரையும் கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போக பாருங்கள். பிள்ளைகளால் இன்றைக்கு சந்தோஷம் உண்டு. எல்லா வகையிலுமே வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. உங்கள் ராசிக்கு சாதகமாக சந்திரனும் சனி பகவானும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் இங்கிதமாக பேசி எல்லா வேலைகளையும் நீங்கள் முடிப்பீங்க. குரு பகவானின் அனுகிரகம் உங்களுக்கு கூடிக்கிட்டே போகிறதுனால பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க. அவங்களும் உங்களுக்கு உரிய நேரத்தில் உதவிகரமாக இருப்பாங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். பணவரவும் இன்றைக்கி அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. புது பொறுப்புகள், புது பதவிகள் அதெல்லாம் கூட தேடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. லாபம் நல்லா இருக்குது. போட்டிகளையும் தாண்டி நீங்கள் ஜெயிப்பீங்க. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்குங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, நட்பு என்பது வாழ்க்கை புயலிலிருந்து நம்மை வழிகாட்டும் திசை காட்டி கருவியாகும். ஆமாங்க, நண்பர்கள் அப்படின்னாலே நமக்கு நெருக்கடியில் உதவக்கூடியவங்க, நேரங்காலம் பார்க்காம உதவக்கூடியவங்க. நாம் பாதை மாறி போகும் பொழுது அதை தடுத்து நிறுத்தி பக்குவமாக நம்ம மனசுக்கு தகுந்த மாதிரி பேசி நமக்கு உதவி செய்யக்கூடியவங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு நண்பர்களுக்காக எதையும் செய்ய தயங்காதவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. முன்கோபத்தை தவிர்க்க பாருங்கள். புது முயற்சி எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுங்க. எடுத்தவங்க அழுத்தோன்னு யாரையும் பேசி வைக்காதீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளரையும் சின்ன ஈகோலாம் இன்றைக்கி வர ஆரம்பிக்கும்.
அது கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வெளியிலையும் மற்றவங்கள்ட்ட பேசும் பொழுதெல்லாம் கவனமாக பேசுங்க. ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு குடும்ப பின்னணியிலேருந்து ஒவ்வொரு சிக்கல்களிலிருந்து வெளில வராங்க. அதை புரிஞ்சுக்கிட்டு நடந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. ஆனாலும் கூட்டம் நிறையா சேருது, கல்லாவில் காசை காணுமேன்னு சில நேரங்களில் திறந்து பார்த்து கொண்டு இருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வேலை சுமை இருக்கும். உயரதிகாரிகள் உங்களுக்கு நெருக்கமாக இருப்பாங்க. அப்புறமா தான் புரியுது கூடுதலாக வேலை கொடுக்கறதுக்காக நம்மளை கூப்பிட்டு அன்பாக பேசியிருக்காங்கங்கிறதெல்லாம் தெரிய வருங்க. எல்லாருமே ஏதோ ஒரு விஷயத்துக்காக தான் வராங்க, பேசுகிறாங்க. யாருமே அன்புக்காக உண்மையான அரவணைப்புக்காக வர்றதில்லைங்கிறதையும் இன்றைய தினம் நீங்கள் புரிந்து கொள்வீங்க. உங்களுடைய ராசியிலேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால சில நேரங்களில் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவீங்க. என்னன்னாலும் பேசினாலும் குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியார்கிட்ட யார்கிட்டையுமே சொல்லிக்காதீங்க. உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில், அனைத்து வெற்றிகளையும் தரக்கூடிய வகையில் கேதுவும் செவ்வாயும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் சிரமங்களிலிருந்து விடுபட்டு இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. ஆனாலும் இன்றைய தினம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ததுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் தான் எச்சரிக்கையாக இருக்கணும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.